இங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப முத நாளே அவங்க மாமியாக்காரி டீ போடுமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஏமா முத நாளே அவளை டார்ச்சர் பண்ற, நீ தான் டீ வச்ச என்னன்னு கேட்பான். அதுக்கப்புறமா இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னால ஜாலியா ரெடி ஆயிட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா அம்மா டிவி பாக்குறதுனால அவன் ஆஃப் பண்ண போவான். அப்ப அவங்க அம்மாக்காரி, டே நீ எதுக்கு துடிக்கிறன்னு தெரியும், ஜோசிக்காரன் சொல்லிட்டான் 6 மாசம் எது இல்ல, ஒழுங்கா போய் படுறா. இவனுக்கு வேற வழி இல்லாம சைலண்டா போய் படுத்துருவான். ஆசையா இருந்தான், ஜோசியம் தான் இப்படி பண்ணி விட்டுருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அதுலதான் சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாருமே படுத்த பிறகு நம்ம ஹீரோ கம்மன் இல்லாம அவரோட வைஃப் மேல கிச்சி கிச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவ சத்தப்படுறதுனால எல்லாருமே முழிச்சு பாக்குறாங்க. இவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான்னு சொல்லி மாத்தி படிக்க வைப்பாங்க. அடுத்த நாள் வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். ஓனர் கிட்ட போய் சாவி கேட்டா, ஏடா புது மாப்பிள்ள, நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, 1 மாசமா வீட்டுல இருப்பேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் கடுப்பேத்திட்டு இருப்பாரு. வேலையில இருக்கும் போது அவன் வைஃபு கால் பண்ணி, நீ எதுவும் பயப்படாத, நேத்து நடந்ததுக்கு சாரி, நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். சரி பரவாயில்லைங்க, நீங்க பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. நான் ஈவினிங் வரும்போது உனக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு வரண்டி தங்கன்னு சொல்லுவான். இந்த விஷயம் அவங்க அம்மா காத்துல விழுந்துருச்சு. உடனே போன் வாங்கி, ஒழுங்கா மளிகை சாமான் வாங்கிட்டு வர மண்டையா, மல்லிகை பூ தான் கேக்குதான்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க.